இன்னைக்கு சுச்சுவேஷனில் டெய்லி ஒருத்தவங்க வந்து வீட்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சலாம் யாரும் ஆஃபீஸ்க்கு வரதில்ல. அவங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து சேவைகள் வந்து முடங்கிருச்சுன்னா வேறு வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, கிடைக்கல அப்படின்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணலாமே தவிர டெய்லி ஆட்டோ யூஸ் பண்ணுறவங்கலாம் கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபேருங்கிறது ஒன்று இருக்குல்ல, ப்ரைஸ் வந்து எனக்கு நார்மலாகவே அவங்க வந்து எது வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குதோ அது நாடி போக போகிறாங்க கன்சூமர் பாயிண்டில். அதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. இவங்க முடிவு பண்ணக்கூடாதுங்கிற அதிகாரம் வந்து எப்படி ஆட்டோ உரிமையாளர்கள்ட்ட எப்படி வரும்? அது தப்பு இல்லை. ஆமாம், அது தப்பு. எனக்கு என்னென்னா வந்து இதோடைய அவுட்கம் எப்படி போயிடுச்சுன்னா, நேரடியாக வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கள வந்து வழிமறிச்சு நீ ஓட்டக்கூடாது, இந்த இடத்துல சவாரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பரவலாக நம்ம வந்து காணொலி பார்க்குறோம். பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுமே வந்து எனக்கு இன்செக்யூராக இருக்குது, இந்த இடத்துல வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு நடைமுறை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பயந்துக்கிட்டு எங்கே பிக்கப் பாயிண்ட்டோ அங்கே பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் தான், நான் அங்கே எடுக்க மாட்டேன், கொஞ்சம் தூரம் தள்ளி வாங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸை கேட்குற ஒரு நிலைமை இருக்குது.